குண்டுவெடிப்பு நேற்றைய தினம் இந்தியாவில் இடம்பெறுகிறது, இன்றைய தினம் பாகிஸ்தானில் இடம்பெறுகிறது. கடந்த வாரம் இந்திய உளவு அமைப்புகள் விடுதலை புலிகள் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது. அதனுடைய நீட்சியாக இன்றைய நாளிலும் கூட ஒரு செய்தி வெளியாக இருந்தது. பிரான்ஸ் ரூபன் என்பவர் தொடர்பில் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இவர் தமிழரா அல்லது இலங்கையரா அல்லது இவர் யார் என்று தெரியாது. ஆனால் பிரான்ஸ் ரூபன் என்றுதான் அந்த தகவல் வெளியாகின்றது. பிரான்ஸ் ரூபன் மற்றும் பட்டுவந்த சமர ஆகியோர் தாவூத் இப்ராஹிமுடன் போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தலில் ஈடுபட்டார் என்பதை இந்திய பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இப்போது டெல்லி குண்டுவெடிப்பின் பின்னர் இதில் சிக்க வைக்கப்பட போகிறவர்கள் அல்லது விசாரணை வலையமைப்புக்குள் உள்வரப் போகின்றவர்களை பார்க்கின்ற போது ஒரு வகையில் இலங்கையர் மீது இந்த குற்றச்சாட்டுக்கள் இலங்கையர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது அல்லது யாரும் ஒன்று இரண்டு தமிழர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்கின்ற வகையில் இந்த விசாரணை சென்று விடுமோ என்கின்ற சந்தேகம் பலர் மத்தியில் இருக்கின்றது. காரணம், அந்த வகையில் தான் கடந்த வார அறிக்கை இருந்தது. இன்றைய தினம் கூட அதனை மேற்கோள் காட்டித்தான் சில செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலின் தலைவரும் பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தக்காரருமான தாவூத் இப்ராஹிம் கும்பலுடன் இணைந்து போதைப்பொருள் கடத்தல்காரர்களான பிரான்ஸ் ரூபன் மற்றும் பட்டுவந்த சமர் ஆகியோர் போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தலில் ஈடுபடுவதை இந்திய புலனாய்வுத்துறை மேற்கோள் காட்டி இந்திய பாதுகாப்பு படையினர் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இப்போது சொல்லப்பட்ட பிரான்ஸ் ரூபன் மற்றும் பட்டுவந்த சமர போன்றவர்களை மேற்கோள் காட்டி இப்போது இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்று சொன்னால், கடந்த காலங்களில் தென்னிலங்கையில் குண்டு வெடித்தவுடன் தென்னிலங்கைக்கு பொருட்கள் வாங்க போனவர்கள், தென்னிலங்கைக்கு தேசிய அடையாள அட்டை பெற போனவர்கள், தென்னிலங்கைக்கு பல்வேறுபட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகளுக்காக சென்றவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்திலே அடைத்து விடுவார்கள். அதுபோன்று இந்திய டெல்லி குண்டுவெடிப்பின் பின்னர் இது ஈழத்தமிழர்கள் மீது நகர்வதற்கு வாய்ப்புகள் இல்லாது விட்டால் நல்ல விடயம், அல்லது ஈழத்தமிழர்களும் இலக்கு வைக்கப்படுவார்களாக இருந்தால் அதில் பாரிய சந்தேகம் நிலவுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இப்போதைய சூழ்நிலையில் விடுதலை புலிகள் மீள் உருவாக்கம் என்கின்ற ஒரு கருத்து ஆங்காங்கே பலரால் உச்சரிக்கப்படுகிறது. ஒருவேளை அதில் ஈழத்தமிழர்களையும் சிக்க வைத்து விடுவார்களோ என்கின்ற சந்தேகம் பலர் மத்தியில் இருப்பதுதான் இங்கு உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. இப்போதுதான் நாம் கூறிய அந்த பகுதிக்கான ஆரம்பகட்ட வேலைகளில் பாதுகாப்பு தரப்பினர் ஈடுபட்டிருக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது.